இந்த ஒரு வாசகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த வாசகம் தான் இன்றைக்கி வந்துட்டு உண்மை. ஏன்னா ஒரு படத்துலேயே நம்ம வந்துட்டு ஒரு லவ் சீனை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு எப்படி லவ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா படங்களில் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த அந்த ஒரு பொண்ணு பண்ணுது. அதை பார்த்து அந்த ஹீரோவுக்கு வந்து லவ் வர மாதிரி, அதாவது லவ் அஃபெக்ஷன் ஏற்படுற மாதிரி அந்த சீனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்துட்டு ரியாலிட்டியில் வந்துட்டு இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு அழகாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கேரக்டர் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கே அது செட் ஆகாது. அழகு மட்டும்தான் இருக்குது, அன்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்மளுக்கு ஏன் அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இதே அந்த அன்பு, அதாவது ஒரு அன்பை காட்டக்கூடிய, ஒரு பாசத்தை பொழியக்கூடிய ஒரு அன்பான மனைவி அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த ஒரு ஒரு இயல்பு, அதான் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து அன்பான மனைவி வந்து அமையறதில்ல. ஆனால் இதை தான் வந்துட்டு அந்த படத்துகளில் சீனாக எடுத்திருப்பாங்க. ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த பண்ணும்போது அது ஒரு ஷார்ட்டாக எடுத்து அதை பார்த்து அந்த ஹீரோவுக்கு லவ் வர மாதிரி, இந்த பொண்ணு நல்லதை பண்ணுதுப்பா, அப்போ வந்து நல்ல மனசுடையது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சீனை வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் இன்றைக்கி வந்துட்டு ரியாலிட்டியில் உண்மையாக இருக்குது. அப்போ அந்த வாசகங்களை எழுதினவருக்கு வந்து எவ்வளோ ஒரு மன வருத்தங்களை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அஃபெக்ஷன் தான், அதாவது லவ் அஃபெக்ஷன்னாலே அந்த அழகுன்ற வச்சு தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் கேரக்டர் வைஸாக பார்க்குறது யாருமே இல்லை. நல்ல விஷயத்த பண்ணுறது ஒரு பொண்ணு நல்லா அன்பாக இருக்கும் அப்படின்றத நினச்சி ஒருத்தனுக்கு லவ் அஃபெக்ஷன் ஏற்படுறது அது உண்மையாக